ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஆரம்ஜின் மினி எஃப் தான் பார்க்க போகிறோம், ப்ரொஃபஸரில். ஸோ ரொம்ப ரொம்ப சாரி, நேற்றே இந்த பார்ட் ரெக்கார்ட் பண்ணோம், நேற்றே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போல்லாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் எங்கள் ரூம்லேயே தான் இருக்காங்க. ஏன்னா என் பொண்ணு கூட விளையாடிட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. அதனால என்னால் இப்போல்லாம் பகலில் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல. இப்போவே நான் நைட்டில் எல்லோரையும் தூங்க வச்சுட்டு சைலண்ட்டாக ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ சாரி. சரி, ஓகே. இப்போது நம்ம இந்த பார்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் பார்ட் என்னாச்சு அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம ஜின் தன்னோட லவ்வை நம்ம ஆரம்க்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை நம்ம ஜின்னோட அப்பாவும் பார்த்துட்ருப்பாரு. அதை பார்த்து ஜின்னு ரொம்ப சண்டை போட்டு ஆரம்பக்கிட்ட பயங்கரமாக மோசமாக பேசி தான் பையனை அங்கேருந்து தரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. இதோட தான் அந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, வாங்க இந்த பார்ட்டில் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜின்னோட அப்பாவும் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹாலில் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் யாருமே கிடையாது. நம்ம ஜின்னோட அம்மா மட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, ஐயோ இந்த ஆளுக்கு தெரியாமல் இன்னும் கொஞ்ச நாள் ஓட்டலான்னு பார்த்தா இவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. தான் பையன் லவ் பண்ணுற விஷயத்த இவர் கெஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் தெரியாத மாதிரியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. என்னங்க ஆச்சு, பையன் இப்போ தான் காலேஜ் போனான், அவனை இப்படி கூப்பிட்டு வந்திருக்கீங்க, என்ன முகலாம் ஒரு மாதிரி இருக்குது, அழுத மாதிரி இருக்கான், என்னங்க எதனா பிரச்சனையா? எதனா பிரச்சனையா? உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, என்னங்க பேசுகிறீங்க? ஏய் நடிக்காத, உனக்கு தெரியாமல் இருக்காது, உன் பிள்ளை என்ன பண்ணாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவான். ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்கிறேன்ல. அப்படியா, தெரியாதா? இவரை நான் காலேஜ்க்கு படிக்க அனுப்பினா அங்கே வேலை செய்கிற ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான் உன் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல போச்சு. அவ்வளோதான், கண்டுபிடிச்சிட்டானா இவன் அப்படின்ட்டு இவங்க அம்மா திருன்னு முழிக்கிறாங்க. நம்ம ஜின்னா அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. அடைச்சா இப்போ தான் லவ் சொன்னோம், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இந்த நேரம் பார்த்து நம்ம ஜின்னோட அம்மாவுக்கு அவங்க கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்காங்க, அவங்களோட ஃபோனு. அந்த ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. இவங்களா அது நல்ல ஸ்பீக்கர், நல்ல சவுண்டில் இருக்குது. இவங்க அந்த சைட் பட்டனை கொடுத்து அதாவது ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கால், அதாவது அவங்களுடைய ரிங்டோன் சவுண்டு ஸ்டார்ட் ஆகும் போதே அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த காலை கட் பண்ணுறாங்க. யார் கால் பண்ணுறது அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்துக்கு எந்த ஃபோனும் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி அந்த வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு சைடு இவராக பயங்கரமாக காண்டாயிட்டாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்றது கூட உனக்கு தெரிலன்னு சொல்லுவேன், அப்புறம் எதுக்கிட்டே நீலாம் ஒரு அம்மா அப்படின்ட்டு அவரு கேட்க, அவ்வளோதான் இவங்களுக்கு செம காண்டாயிடுது. என்ன அம்மாவா? இப்போ தான் தெரியுதா உங்கள் பிள்ளைக்கு நான் அம்மான்ட்டு? இத்தனை நாள் உங்களுக்கு தெரியலையா? நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? என் பையன் வாழ்க்கையில் எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன், என் பையன் என் பேச்சை தான் கேட்பான், அவன் சமத்து, என் தங்கம், என் வைரம், அவனுக்கு எல்லா முடிவும் நான் தான், அவன் லைஃப்பில் எல்லாத்தையுமே நான் தான் சூஸ் பண்ணி கொடுப்பேன்ட்டு அந்த பேச்சை பேசுனீங்க. இப்போ என்னடனா அவன் பண்ண தப்பு என் மேலே அப்படி பழி தூக்கி போடுறீங்க அப்படின்ட்டு இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னுக்கா ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது. என்னடா இது, ஒரு லவ் பண்ணதுக்காடா இவ்வளோ பெரிய குத்தம் அப்படின்ற மாதிரி அவர் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காரு. அந்த நேரம் பார்த்து இவங்க சண்டை போடுற கேப்பில் அந்த ஃபோனில், அதாவது கால் வருது இல்லையா, அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க. ஃபோன் வரதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன நீ இவ்வளோ பெரிய சண்டை நடந்துட்டுருக்கு, ஃபோனை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிடுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஆரம் தான் கால் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான், இதை பார்த்த உடனே இவங்களுக்கு அடப்பாவே என் புள்ளைய கோத்து விட்டது இல்லாமல் இந்த ஆள்கிட்ட என்ன வேற கோத்து விடுறதுக்கு ஃபோனு வேறு பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு, கொடுங்க என் ஃபோனை என்கிட்ட கொடுங்க. ஏய் யார் இது? அது 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 யாருன்னு கேட்டேன். ஏங்க அது அது சொல்ல மாட்டேன், சரி நானே அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாரா. அட்டன் பண்ண ஆப்போசிட் சைடில் இருக்குது ஆரம்பு. அவரா அட்டன் பண்ணது இவர் தான் தெரியாமல், ஆண்டி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஆண்டி, ஜின்னு நம்ம பேசுகிறபடி ஜின்னு என்கிட்ட லவ் சொன்னான், ஆனால் அந்த இடத்துல உங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு, ஜின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி அடித்து இழுத்துட்டு போனார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்ல. அடப்பாவி, ஆப்போசிட்டில் யார் இருக்கிறாங்கன்னே தெரியாமல் மொத்தத்தையும் பேசுகிறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அப்படியே பேந்த முழிக்கிறாங்க. அவ்வளோதான், இவர் அப்படியே பொண்டாட்டியை பார்த்து முறைச்சிட்டு அந்த ஃபோனில் நம்ம ஆரம்பிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னடா, அப்போது இது எல்லாமே உங்கள் 2 பேரோட பிளான்? ஒன்றும் தெரியாது, என் புள்ளைய மயக்கிறதுக்கு என் பொண்டாட்டி போட்டு கொடுத்த பிளானை நீ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க இல்லையா? அங்கிள் இங்கே பாருங்கள் அங்கிள், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் சத்தியமாகவே சொல்கிறேன், நான் சீரியஸாகவே நான் ஜின்னை லவ் பண்ணுறேன், எனக்கு ஜின் வேணும். இந்த நடிப்புலாம் நடிக்காதரா, இதெல்லாம் நீ எப்போ பண்ண எப்போ ஆரம்பிச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னை பற்றி உனக்கு தெரியும்ல,
உனக்கு ஞாபகம் இல்லை, என் பையன் ஸ்கூல் படிக்கும் போதே உன் மேலே ஒரு லவ் இருக்குது, உன் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்குதுன்னு தெரிஞ்சு உன்கிட்ட வந்து நான் பேசலை, என் பையனை விட்டு விலக சொல்லலை. அதனால தாண்டா உன் மனசில் இருக்கிற லவ்வை நீ மூடி மறைச்சிட்டு அவன்கிட்ட லவ்லாம் பண்ணலன்னு சொல்லி அனுப்பினேன் அன்றைக்கி அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஜின்னுக்கா பயங்கர கஷ்டமாயிடுது. அப்போது நம்ம ஜின் வந்து ஸ்கூல் முடிச்சு, அதாவது அந்த ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணப்போ இவர் நைட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் ஆரம்க்கு. ஆரம் நோ சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ஆரம்க்கும் வந்து நம்ம ஜின்னு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும். அவர் நோ சொன்ன ஒரே காரணம், ஜின்னோட அப்பா வந்து பர்சனலாக நம்ம ஆரம் கிட்ட வந்து பேசியிருப்பார். அவன் படிக்கணும், அவனோட லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கணும், உன்னெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் செட் ஆகாது, அப்பா அம்மா இல்லாமல் வளர்ந்தவன் நீ, உனக்கு ஒரு ஃபேமிலினா அது வேறு யாருன்னா தேடிக்கோ அப்படின்ட்டு ரொம்ப மோசமாகவே வந்து ட்ரீட் பண்ணியிருப்பார். அதனாலே நம்ம ஆரம் வந்து நம்ம ஜின் கிட்ட இருந்து விலகணுன்ட்டு விலகவும் விலகியிருப்பார். இதை கேட்ட உடனே நம்ம ஜின்னுக்கா ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. அப்பா நீங்கள் என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஜின் நீ வாயை மூடு, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ஆரம், இதுதான் உனக்கு லாஸ்ட், இதுக்கப்புறம் என் பையன் லைஃப்குள்ளே நீ வந்த உனக்கு இத்தோட மரியாதையே கிடையாது, ஒழுங்கு மரியாதையாக ஃபோனை விட அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், அப்படியே ஒய்ஃப் பக்கம் திரும்பிடுறாரு. ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறேன், உன் நம்பர் எப்படிம்மா அவனுக்கு தெரியும், நீ வேற அவன் நம்பரை ஆரம்னு சேவ் பண்ணி வச்சுருக்க, என்னடி இதெல்லாம், இங்கே பாருங்கள் நான் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு இவங்க சொல்ல வர, அவ்வளோதான் பல்லில்னு ஒரு அடி உழுது. இதை பார்த்த உடனே ஜின் வந்து பயங்கரமாக பயந்துடுறாரு. அப்படியே அம்மா கையை வந்து பிடிச்சிக்கிறாரு. அதாவது எப்படின்னா, நம்ம ஜின் வந்து இந்த மாதிரி சண்டை இந்த மாதிரி இதெல்லாம் அவர் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. அவ்வளோதான், அப்படியே நம்ம ஜின் அவரோட அம்மா பின்னாடி போய் நின்றுறாரு. ரொம்பவே வந்து பயந்து போயிருக்காரு. இங்கே பாரு, இதுதான் லாஸ்ட், இதுக்கப்புறம் இந்த லவ்வு அவன் தான் வேணும், அவன் இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இந்த காதல் கத்திரிக்கான்னு என்கிட்ட நீங்கள் 2 பேரும் பேசுனீங்க, உங்கள் 2 பேரும் கொன்னுடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்கு மரியாதையாக ரூமுக்கு போஜன், நாளைக்கே நான் சொல்கிற பையன் கூட நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன், என் பிஸ்னஸ் பார்ட்னர் அவனுடைய சன்னு தான், ஓகேவா? உன்னோட காலேஜ் இந்த இயர் முடியுதில்ல, இதோட எக்ஸாம் தானே உனக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறேன் பையன் கூட வாழ்கிற வழியை பாரு, போட ரூமுக்கு அப்படின்னு சொல்ல, அவர் அழுதுகிட்டே வேக வேகமாக போயிடுறாரு. இங்கே பார், இத்தோட என் பையன் ரூம் பக்கம் நீ போகக்கூடாது, என் பையன் பக்கமும் நீ போகக்கூடாது, என் முடிவு தான் லாஸ்ட், என்னுடைய முடிவு தான் ஃபைனல், புரியுதா உனக்கு அப்படின்னு மிரட்டிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஃபோனை வேறு கையோடு எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஃபோன் பண்ணி ஆரம்பக்கும் சொல்ல முடியல, ஆரம்போட நம்பரையும் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, ஜின்னுக்கிட்ட நம்பர் இருக்கான்னு தெரில. அதுவும் இல்லாமல் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா 2 பாடி கார்டை வந்து ஜின்னோட ரூம் வாசல்லையே வந்து நிற்க வச்சிடுறாரு. ஸோ இதே மாதிரி வந்து நைட் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுது. நம்ம ஆரம் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் வந்து நம்ம ஜின்னை காண்டாக்ட் பண்ண முடியல. ஜிம்முன்னு சுகமும் வீட்டுக்கு வராங்க ஜின் வீட்டுக்கு, ஆனால் நம்ம ஜின்னோட அப்பா விடுற மாதிரியே இல்லை. அவங்க 2 பேரும் வாசலில் நிற்க வச்சு அப்படியே தித்தி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இப்படி அந்த நைட் அப்படியே பாஸ் ஆகும். மார்னிங் வந்து நம்ம ஜின் வந்து தூங்கி எழுந்திருக்கிறாரு. அதாவது அவருக்கு தெரியுது நம்மளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்டே இல்லை ரூம் அரெஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. நம்ம சின்ன பண்ணாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வராரு. எப்படி பண்ணலான்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்பா ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு, அப்போ என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நடந்த விஷயத்துக்கு இவர் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து வருத்தப்படுறாரு. அப்போ தான் வந்து வெளியில் அந்த 2 பாடி கார்ட்ஸும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிற சவுண்ட் வந்து நம்ம ஜென்க்கு கேட்குது. ஸோ பொறுமையாக அந்த ரூம் டோர் கிட்ட வந்து அந்த ரூம் கிட்ட, அதுதான் அந்த டோர் கிட்ட வந்து நின்றுட்டு கேட்குறாரு. ஆக்சுவலாக அவனுங்க 2 பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பாஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டா அதை வந்து அவர் இல்லை யாராலையுமே அவரோட முடிவை மாற்ற முடியாதுன்ட்டு, இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ரா மச்சான் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஜின்னுக்கு ஒரு விஷயமே புரியுது. அவ்வளோதான் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா, நம்ம ஆரம்பம் கொல்றதுக்கு நம்ம ஜின்னோட அப்பா வந்து ஒரு 3 பேரை ரெடி பண்ணி அவர் வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு. அதுவும் இப்போ தான். ஏன்னா ஜின்னுடைய மனசை வந்து மாற்ற முடியாது அப்படின்றது வந்து நம்ம ஜின்னோட அப்பாவுக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஆரம்பம் கொண்டுட்டா, அதாவது நம்ம ஜின் லவ் பண்ண பையனே இல்லாமல் போயிட்டா, நம்ம பையனுடைய லைஃப்பை வந்து நம்ம மறுபடியும் நம்ம கைக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்ட்டு இப்படி ஒரு பிளானை வந்து இவர் போட்டிருக்காரு. இதை தான் வந்து இந்த பாடி கார்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பானுங்க. இதை கேட்ட ஜின்னுக்கா பயங்கர ஷாக் ஆகிடுது. ஃபோன் வேறு இல்லையா, இவனுங்க 2 பேரும் வேறு வந்து வெளில நிற்கிறாங்களா. அப்படியே அந்த ரூம்குள்ளேயே சுற்றி நடக்கிறாரு. யாரும்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி நடந்தவர், நம்ம தான் ஆரம்ப காப்பாற்றணும், ஆரம் எனக்காக தான் எல்லா முடிவையும் அவர் எடுத்திருக்காரு, என் அப்பா சொன்னதுனால தான் என்னோடய லவ்வை கூட அவர் ஏற்றுக்கல, ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என் மேலே இருக்கிற லவ் அவருக்கு குறையவே இல்லை. ஜின் நீ தான் எதனா பண்ணணுன்ட்டு யோசிச்சவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரோட விண்டோ ஓப்பன் பண்ணி, அதாவது உள்ளே அந்த ரூம்குள்ளே இருக்கார் இல்லையா, அந்த ரூம் டோரை அவரே உள்ளேருந்து லாக் பண்ணிவிட்டு, எப்படி நீங்கள் திறந்து வரீங்கன்ட்டு நானும் பார்க்குறேன், இதில் நான் தான்ப்பா ஜெயிப்பேன், அந்த முறை வேணால் நீங்கள்
நீங்கள் என்னை வின் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த முறை நீங்கள் என்னை வின் பண்ணவே முடியாது. ஸ்கூல் லைஃப்பில் என்னை ஏமாற்றிட்டீங்கப்பா, ஆனால் காலேஜ் லைஃப்பில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஜூட்டு விடுறாரு. அவ்வளோதான், விண்டோ ஓப்பன் பண்ணி மேலேருந்து கீழே குதிக்கிறாரு. யாருக்குமே தெரியாமல் நைஸாக கிளம்பி, அதாவது வெளியில் வரையும் வந்துடுறாரு. நம்ம ஜின் தப்பிச்சு போகிறத வந்து நம்ம ஜின்னோட அம்மா பார்த்துடுறாங்க. அப்போ பையன் களத்தில் இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட பங்குக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, லேண்ட்லைனில் இருந்து நம்ம ஜிம்மனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஜின் வந்து விண்டோவிலே எகிரி குதிச்சு பின்பக்கம் கேட் வழியாக பூந்து வெளில வரான்டா, கொஞ்சம் நீங்கள் எந்த பக்கம் வந்தாலும் அவனை பிக்கப் பண்ணிக்கோங்க, அவன் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க, ஜின்னோட அப்பா கிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்கடா, பத்ரோண்டா அப்படின்னு சொல்லி சரிம்மா நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முனும் சுகாவும் வந்து நம்ம ஜின்னை தேடி வந்துட்டுருக்காங்க. ஜின் அங்கேருந்து தப்பிச்சு ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சி நம்ம ஆரம் வீட்டுக்கு தான் வராரு. ஆரம் வீட்டுக்கு வந்து டோரை வந்து நாக் பண்ணுறாரு. நம்ம ஆரம் ஓப்பன் பண்ணுற மாதிரியே இல்லை, என்னன்னு தெரியல, இவன் வேறு ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பின்பக்கமாக வந்து பின்பக்கம் டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தா பொருள் எல்லாம் செதறி கிடக்குது. நம்ம ஆரம்ப காணும். ஐயோ என்னாச்சு, நம்ம லேட்டாக வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்கிற ரூம் ஃபுல்லாக தேடுறாரு. பார்த்தா மேலே சவுண்டு கேட்குது. பொறுமையாக மேலே போய் பார்த்தா அந்த 3 பேரும் சேர்ந்து நம்ம ஆரம்பம் பழுந்து எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஆரம்பம் வந்து சும்மா இல்லை, அவரும் வந்து இவங்க 3 பேர்கிட்டயும் ஃபைட் பண்ணுறாரு. மாற்றி மாற்றி வந்து சண்டை போடுறாங்க. 2 பேரும் அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. ஒருத்தங்கிட்ட இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நம்ம ஜின் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அவர் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காரு. ஆரம் அப்படின்னு கூப்பிட்றேன். ஜின், நீ இங்கே ஏன்டா வந்த, இங்கே என்னடா பண்ணுற, ஆரம் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு இப்போ தான் இந்த விஷயமே தெரிஞ்சுது, நான் அப்பாவுக்கு தெரியாமல் தப்பிச்சு வந்துருக்கேன், வா நம்ம இந்த ஊரை விட்டு எங்கன்னா போயிடல, நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருக்கலாம், இருடா அதோ வரேன்டா, நீ அங்கேயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே சண்டை போட்டுட்ருக்கேன். கீழே விழுந்த 2 பாடிகார்டில் ஒருத்தர் வந்து நம்ம ஜின்னை பார்த்துட்றான். ஐயோ இவ வேறு வந்திருக்கானே, இவனுங்க 2 பேரும் விட்டால் தப்பிச்சிருவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் வந்து அந்த ஒரு பாடிகார்டு கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. இவனுங்க 2 பேரில் ஒருத்தன் பார்த்தான் இல்லையா ஜின்னை, விட்டால் இவனுங்க 2 பேருமே இங்கேருந்து ஓடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருந்த கன்னை வந்து எடுக்கிறான். அதுதான் அவன் வந்து மறைச்சி வச்சுருக்கிற கன்னை வந்து எடுக்கிறான். நம்ம ஆரம்ப இங்கேயும் ஷூட் பண்ணி கொண்டுடலாம். ஆக்சுவலாக ஆரம்ப இங்கேருந்து கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பெரிய பிளேஸில், அதாவது யாருமே வந்து கண்டுபிடிக்காத இடத்துல நம்ம ஆரம்ப கொண்டுட்டு அங்கேயே வந்து குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பாரு. ஆனால் இவன் இங்கே சண்டை போடுறதுனால, அதுவும் இல்லாமல் ஜின்னை பார்த்தோன்னே இங்கேயே அவன் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கன்னை நம்ம ஆரம் பக்கமாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ண, இதை வந்து நம்ம ஜின் பார்த்துடுறாரு. ஆரம்னு குரல் கொடுக்குறாரு. டே ஒரு 2 நிமிஷம் அதை வரண்டா அப்படின்ட்டு நம்ம ஆரமும் வந்து பதில் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஜின் என்ன சொல்ல வராரு அப்படின்ற வந்து நம்ம ஆரம் கவனிக்கல. இது வரஞ்சின், பயப்படாத, இது வந்துடுறேன், ஒன்றும் ஆகாதரா, பயப்படாதரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் சண்டை போட்டுட்ருக்காரு. அவன் கன்னை வந்து லோட் பண்ணிட்டான். அதாவது ஷூட் பண்ண போகிற சமயத்தில் ஷூட்டும் பண்ணிடுறான். அதாவது அந்த புல்லட் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. கரெக்டாக அந்த வீட்டுக்கு வந்து நம்ம ஜிம்முனும் சுகாவும் கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. நம்ம ஜிம்மன் கெஸ் பண்ணியிருக்காரு, நம்ம ஜின் வந்து கண்டிப்பாக ஆரம்ப பக்கம் தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுங்க வந்து டோரை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் லாக் ஆகிருக்கு. என்ன இது லாக் ஆகிருக்கு, ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த கன் சவுண்டு கேட்கும். அவ்வளோதான், பதறி அடிச்சுட்டு பின்பக்கமாக வரானுங்க. டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இவனுங்களும் மேலே வரானுங்க. பொருள் எல்லாம் செதறி போயிருக்கு. வேகமாக வந்து மேலே ஏறி வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஆரம்க்கு வந்து எதுவும் ஆகலை. ஆனால் நம்ம ஆரம் மடியில் வந்து நம்ம ஜின் விழுந்து கிடக்கிறாரு. ஜின்னை தான் வந்து அவனுங்க ஷூட் பண்ணியிருக்கானுங்க. அதாவது அவனுங்க ஆரமாக தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் நம்ம ஜின் வந்து குறுக்க வந்துட்டுருப்பாரு. அவ்வளோதான், இதை பார்த்த உடனே ஜிம்முன்னு அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடறாரு. சுகாவா, டே நீ வேற ஏன்டா அழுவுற, அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் ஆகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து நம்ம ஆரம் கிட்ட தான் வராங்க. சார் என்ன சார் ஆச்சு, இவன் குறுக்க வந்துட்டான்டா, அவன் என்னை ஷூட் பண்ண வந்தான், இவன் குறுக்க வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமாக பயங்கரமாக அழுகுறாரு. நம்ம ஜின்னோட கையை பிடிச்சிட்டு, ஜின் என்னை விட்டு போகாதரா, என்னை கண்ணை திறந்து பாரு, கண்ணை மட்டும் மூடாதரா, என்னை பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு காரணமே நீ தானடா, நான் உன் கூட வாழணும், நீ என் கூட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானடா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னை விட்டு போயிடாத ஜின், என்னோட வாழ்க்கையை இப்படி நரகமாக மாற்றிட்டு போகாதரா, ப்ளீஸ்டா கண்ணை திறந்து பாருடா, என் கையை டைட்டாக புடி, என்கிட்ட பேசுகிறா அப்படின்ட்டு நம்ம ஆரம் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம ஜின்னால் சுத்தமாக முடியல. அவருக்கு கொஞ்சமாக வந்து அன்கான்ஷியஸ் ஆகுது. இதை வந்து கவனிச்ச சுகா என்ன பண்ணிடுறாருன்னா, சார் தூக்குங்க சார், சீக்கிரம் நாங்கள் காரில் தான் வந்தோம், வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம், பக்கத்தில் தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஆரம் வேகமாக நம்ம ஜின்னை தூக்கிட்டு கீழே வராரு. நம்ம ஜிம்முனும் பின்னாடி வராங்க. மச்சான் கண்ணை திறந்து பாடுறா, நான் ஜிம்முன்றா, என்னை பாருடா, நீ ஏன்டா தனியாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன் வந்து கத்திக்கிட்டே பின்னாடி வராரு. இவனுங்க
இவனுங்க 3 பேரா திரு திரு முழிக்கிறானுங்க. "டேய் ஏன்டா அவரை சுட்ட? நான் இவனை தாண்டா சுட்டேன், அவன் தாண்டா குறுக்க வந்தான்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து நம்ம ஜின்னோட அம்மாவுக்கு வந்து தெரியுது. அவ்வளோதான், அந்த வீடே அதிர்ற மாதிரி அழுகுறாங்க ஹாலில் உட்காந்துக்கிட்டு. "என்ன அழுகுற சவுண்டு கேட்குது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அப்பா வெளில வராரு. இப்போ என்ன ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்ட்டு திட்டிக்கிட்டே ஒய்ஃபை திட்டிக்கிட்டே வராரு. அவ்வளோதான், செம்ம காண்டாயிடுறாங்க. அந்த ஆள் சட்டையை பிடிச்சி செம்ம கேள்வி கேட்குறாங்க, நாக்க பிடுங்குற மாதிரி. "நீலாம் ஒரு மனுஷனா? உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு, உன்னை நான் அன்றைக்கி வச்சுருக்கணும்டா. என் பையனோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சு மட்டும் இல்லாமல் அவனை கொண்டுட்டியாடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. "என்ன ஜின்னுக்கு என்னாச்சு? என்னடி ஆச்சு? என்னடா ஆகணும் உனக்கு? இதுக்கப்புறம் உனக்கு என்னடா மரியாதை? நான் உன் பொண்டாட்டியும் கிடையாது, நீ என் புருஷனும் கிடையாதுடா. இத்தோட உனக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், என் பையனுக்கு மட்டும் எதனா ஆச்சு உன்னை நானே கொண்டுடுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலே இந்த பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவர் உள்ளே தான் இருக்கிறாருன்றாங்க. உள்ளே போய் பார்த்தா யாருமே காணோம். அப்புறம் பார்த்தா இந்த பாடி கார்ட்ஸே கால் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, அதில் வந்து ஜின்னுக்கு அடிபட்டுடுச்சுன்னொன்னே, "என் பையன் நான் உங்களை பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. அவர் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பிளட் லாஸ், புல்லட் நல்லாவே உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்எம் கிட்ட தான் வந்து எல்லா ஃபார்மாலிட்டி எல்லா பேப்பர்ஸும் கொடுத்து சிக்னேச்சரை வாங்கிட்டு ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆர்எம் அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. "என் ஜின்னுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஜின்னோட அம்மாவும் வந்துடுறாங்க. அவர், "என்னாச்சு? என் பையனுக்கு என்னாச்சு? என்னடா ஆச்சு?" "ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் உள்ளே தான் இருக்கான். நான் தூக்கிட்டு வரும்போது பேச்சு மூச்சே இல்லை ஆண்டி. ரொம்ப பயமாக இருக்குது. எந்த அசைவுமே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது ஆண்டி." "என்னடா நீ எனக்கு ஆறுதல் சொல்லுவான்னு பார்த்தா நீ இப்படி இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்முனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தரையில் உட்காந்துன்னு இருக்காரு. அப்படியே பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. "டே ஜிம்மன், ஒன்றும் இல்லைல்லடா, ஜின்னுக்கு எதுவும் இல்லைல்ல. ஆரம் என்னடா இப்படிலாம் சொல்கிறான்?" "ஆண்டி, எனக்கு தெரியல ஆண்டி. அவர் சொன்னது உண்மைதான். ஜின்னு நம்மளை விட்டு போயிடுவானோன்னு பயமாக இருக்கு ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை சுகாதாரமே சமாதானப்படுத்துறாரு. "நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் நல்லா இருக்கான். அவனுக்கு பல்ஸ்லாம் இருக்குது. அதனால தான் அவனை ஐசியூக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆப்ரேஷன் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு." "ஆப்ரேஷனா? என்னடா சொல்கிறீங்க?" "ஆமாம் ஆண்டி, நாங்கள் கூப்பிட்டு வரும்போதே ரொம்ப பல்ஸ் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லேட்டாக வந்திருந்தோன்னா ஜின்னை காப்பாற்றிருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் உடனே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புல்லட்டை எடுத்தால் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் உள்ள ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு ஆண்டி, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஜின்னோட அப்பா வந்துடுறாரு. அவரை பார்த்த உடனே செம காண்டாயிடுறாரு. அவ்வளோதான், இவர் பங்குக்கு சட்டையை பிடிச்சின்னு சரியான சண்டை இழுக்கிறாரு. "உனக்கு எவ்வளோ தைரியம் வந்து பெத்த பையனை கூட பார்க்காம அவனை கொல்றதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்ப? டேய், நான் என் பையனை கொல்லுவேன்னு உனக்கு யாரா சொன்னது? நான் அனுப்பினது ஒன்று கொல்றதுக்கு தாண்டா" அப்படின்னு சொல்ல ஆரம்பக்கா செம காண்டாயிடுது. "நீலாம் ஒரு மனுஷனாச்சு, உன் பையன் என்னை லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவன் ஸ்கூல் படிக்கும் போதே நீ என்கிட்ட வந்து என்ன பேசுனேன்? அவனோட லைஃப்பில் நீ வராத, ஆனால் ஒரு நல்ல டைம் வரும்போது நான் உனக்காக பேசுகிறேன்னு சொன்னேன். அதை நம்பி தானடா நான் வந்து அவனோட லவ்வை நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் நீ என்னை ஏமாற்றிட்டல. உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லைல்ல. உங்களுக்கு ஏன் இந்த லவ்னா பிடிக்க மாட்டேங்குது? நீ எப்போ என்னை கொல்லணும்னு நினச்சியோ அப்போவே நீ தோற்று போயிட்ட. ஆனால் உன் பையன் நீ என்னை கொல்ல வர அப்படின்னு தெரிஞ்சோம், நான் முன்னாடி வந்து நின்னா நான் செத்துருவேன்னு தெரிஞ்சோம், எனக்காக உயிரை கொடுத்து உள்ள அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கான். இதுலேயே தெரியலையா உன் பையன் மனசில் நான் எவ்வளோ ஆழமாக இருக்கேன்ட்டு? இன்னும் நீ திருந்தலைன்னா நீலாம் ஒரு மனுஷனே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஓரமாக போய் உட்காந்துடுறாரு. இவங்களாம் அமைதியாக பார்த்து முறைக்கிறாங்க. "ச்சீ, இவனை போய் கல்யாணம் பண்ண பாரு" அப்படின்ட்டு இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம ஆரம்பம் சொன்னது கரெக்டு தானே. நம்ம ஜின் வந்து நம்ம ஆரம்பம் எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா தான் செத்தாலும் பரவாயில்ல, ஆரம் உயிரோடு இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்துருப்பார். ஸோ அதை வந்து இவர் யோசித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருக்காரு. ஸோ ஒரு 2 hours அப்படி பாஸ் ஆகுது. ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள அதாவது டாக்டர்ஸ் போகிறாங்க வராங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஆப்ரேஷனும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த சீஃப் டாக்டர் வெளில வராரு. "ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க. இப்போதைக்கு எல்லாமே ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நாங்கள் புல்லட்டையும் வெளில எடுத்துட்டோம். ஓவராக பிளட் லாஸ் ஆனதுனால ரொம்பவே வந்து வீக்காக இருக்கார். இன்னும் ஒரு 2.5 hours ஆகும் கண் முழிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் ஐசியூக்கு மாற்றுறோம். 2.5 hours ஆனதுக்கப்புறமேட்டு அவர் எழுந்ததுக்கப்புறம் தான் அவருடைய கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டு நார்மல் வார்டுக்கு நாங்கள் மாற்ற முடியும். ஓகேவா? நீங்கள் ஐசியூவில் மாற்றினதுக்கப்புறமேட்டு
கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பாருங்கள், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து நம்ம ஜின்னை வெளில எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நம்ம ஆரம் பக்கத்துலேயே நிற்கிறாரு, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் கூடவே போகிறாரு. ஸோ ஐசியூவில் வந்து அவரை வந்து படுக்க வச்சுட்டு, ஸோ அவருக்கு தேவையான எல்லா சிஸ்டமும் பக்கத்தில் செட் பண்ணிட்டாரு. ஸோ பிபி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. இவரும் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உக்காந்துட்ருக்காரு. ஸோ நம்ம ஆரம் மட்டும்தான் உள்ளே இருக்கார். கொஞ்சம் நேரம் கழித்து இவங்க எல்லாருமே வெளில போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஜின்னோட அம்மா உள்ளே வராங்க. நம்ம ஜின்னோட கையை பிடிச்சி பேசுகிறாங்க. இங்கே பாரு செல்லம், அம்மாவும் கூட எப்போவுமே இருப்பேன், அம்மா உனக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவேன், நான் உன் அம்மா செல்லம், எனக்காகவாது நீ கண்ணு முழிச்சு பாரு, இங்கே பாரு ஆரம் உன் பக்கத்தில் இருக்கான், நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஆரம் கூட வாழணும்னு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைக்குள்ளே இருக்குது, நீ கண்ணை திறந்து பாருப்பா, அம்மாவை பயமுறுத்தாதப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அவரால் ஏஞ்சிக்க முடியல, அதான் சொன்னாங்க இல்லையா. ஸோ ஒரு 2.5 hours ஆகும் மயக்க தெளியறதுக்கு அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. ஜின்னோட அப்பா வந்து வெளியிலேயே இருக்காரு, அவர் வரல. ஸோ ஜிம்மின் சுகா எல்லாருமே வந்து நம்ம ஜின் கூட தான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு 2.5 மணி நேரம் கழித்து பொறுமையாக நம்ம ஜின் வந்து கொஞ்சம் அசைகிறாரு. இதை பார்க்குற ஆரம்மா அப்படி எழுந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. ஆண்டி, ஜின் எழுந்திருக்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னோட அம்மாவும் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அவர் ஃபர்ஸ்ட் ஐஸை ஓப்பன் பண்ணோடனே, ஆரம் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்ட்டு ஆரம்மை பார்த்து தான் கேட்குறாரு. ஆரமுக்கா, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஆரம், உனக்கு இப்போயாவது என் லவ் புரியுதா இல்லையா, என்னை விட்டு போக மாட்டேல்ல, யாருக்காகவும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேல்ல, எங்கள் அப்பா சொன்னாருன்றதுக்காக நீ என்னை விட்டு கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு ஆரம் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிடுடா, நான் இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ணவே மாட்டேன், ஐம் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்து அப்படியே ஹக் பண்ணுறாரு. நம்ம ஜின்னும் வந்து அப்படியே அந்த பெட்டில் படுத்துக்கிட்டே நம்ம ஆரம் பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜிம்முனுக்கும் சுகம் செம்ம சந்தோஷமாக எடுத்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மாலாம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என் பையனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்டர் வராங்க, நம்ம ஜின்கிட்ட பேசுகிறாங்க, இப்போ பெயின் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஓகேவா, மயக்கமாக இருக்கா, இப்போ ஓகேவா, உடம்புல வேறு எங்கன்னா பிரச்சனை இருக்கா, அதுக்கப்புறம் நிறைய பேசுகிறாங்க. ஓகே மேம், நார்மலாக இருக்கார், இன்னும் ஒரு 1 hour பார்க்கலாம், 1 hour அப்புறமேட்டு நான் நார்மல் வார்டு சேஞ்ச் பண்ணிடுறேன், ஓகேவா, ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் வெளில போயிடுறாங்க. சரி, நம்ம ஜின்னோட அப்பாவுக்கு வந்து இப்போ ஜின்கிட்ட பேசணும், தான் பையன் எப்படி இருக்கான்ட்டு அவனை வந்து நேரில் அவன்கிட்ட கேட்கணும். ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அவர் வந்து வெளியில் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார், பையன் கூப்பிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஜின் வந்து அப்பா எங்கே அப்படின்னு கேட்க, அவர் வெளியில் தான் இருக்கார், ஆனால் அவர் இதுக்கப்புறம் உனக்கு அப்பா கிடையாது, அம்மா கூப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்ல நம்ம ஜின்னோட அப்பா வந்து உள்ளே வர்றாரு. பொறுமையாக வந்து தான் பையன் பக்கத்தில் தான் நிற்கிறாரு. அவரால் வந்து ஜின்னை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஸோ நம்ம ஜின்னா, இங்கே பாருங்கப்பா, உங்கள் சைடில் இருந்து பார்க்கும்போது நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே நியாயம்தான், ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா. நான் ஆரம்ப எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஆரம் கூட இருக்கும்போது நீங்கள் என்னை எப்படி சின்ன வயசுலேருந்து என்னை சேஃபாக பார்த்துக்கிட்டீங்களோ, என்னை எவ்வளோ ஜாக்கிரதையாக நீங்கள் வளர்த்தீங்களோ, அது எல்லாமே எனக்கு அவர் பக்கத்தில் இருக்கும்போது அவரோட சேஃப் அந்த ஜோன் எனக்கு அது புரியுதுப்பா. உங்களோட இடத்துல எனக்கு ஆரம் தெரியறாருப்பா. உங்களை விட நல்ல ஆரம் என்னை பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால தான் நான் லவ் பண்ணேன். இப்போ கூட நீங்கள் என்னோடய ஸ்கூலில் லவ் பண்ணும்போது நீங்கள் பிரித்தது எனக்கு கோவம் வந்தது தான், ஆனால் என் பையனோட லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கணும், அவன் ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அவன் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்றது எனக்கு புரியுது. எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லைப்பா. நீங்கள் என்னை தண்டிக்கலாம், நீங்கள் என்னை கொல்லலாம், ஆனால் நீங்கள் ஆரம்ப கொல்லணும்னு முடிவு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் பண்ண தப்பை சரி பண்ணணுன்ட்டு தான் அங்கே நான் குறுக்க போய் விழுந்தேன். ஆரம்ப கொல்ல வந்த அந்த புல்லட்டை என் உடம்புல நான் வாங்கிக்கிட்டேன். இது என்னோடய லவ் எவ்வளோ பெருசு அப்படின்றத காட்டுறதை விட, நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் இதை பண்ணேன்ப்பா. மறுபடியும் சொல்கிறேன், ஆரம் இல்லாமல் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாதுப்பா. அம்மா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, உன் அப்பா இல்லாமல் என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆகாதுடா, உங்கள் அப்பா தாண்டா எனக்கு எல்லாமே, உன் அப்பாவை நான் பார்த்தப்போ இருந்த அந்த ஃபீல் அது வேறு யார்கிட்டையும் எனக்கு வராதுடா, உனக்கும் அந்த ஒரு ஃபீல் புரியும்னாங்க. அது எனக்கு ஆரம்பிக்கிட்ட தப்பா புரிஞ்சுது. இப்போ நான் இத்தனை வருஷம் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன், எத்தனையோ பசங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன், எத்தனையோ பேர்கிட்ட நான் பழகியிருக்கேன் தான், ஆனால் என் ஆரம்பிக்கிட்ட இருந்த அந்த சேஃப் ஃபோன், உங்ககிட்ட இருந்த அந்த சேஃப் ஃபோன் வேறு யாருக்கிட்டேயுமே கிடைக்கலப்பா. புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஆரம்பம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஆரம் வேணும். உங்களுக்கு அவனை பிடிக்கலன்னா எனக்கு ஆரம் வேண்டாம்ப்பா,
ஆனால் நீங்கள் சொல்கிற வாழ்க்கையெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் இப்படியே தான் இருந்துடுறேன். என்னை விட்டுருங்கப்பா ப்ளீஸ். உங்களுக்காக அவரையும் இழக்க முடியாது, அவருக்காக உங்களே என்னால் இழக்க முடியாது. என்னோடய முடிவை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும். நம்ம ஜின்னோட அப்பாவா வேகமாக வந்து நம்ம ஜின்னை கட்டி பிடிச்சிக்கிறாரு. எப்போ நீ அவனுக்காக உன்னோட உயிரை விடுறதுக்கு கூட நீ வந்து துணிஞ்சியோ, அப்போயும் உன்னோட லவ் எனக்கு புரிஞ்சிருச்சுடா. உன் லைஃப்பில் நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன். இது உன் வாழ்க்கை, நீ சொன்னது கரெக்டு தான். அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும். உனக்கு ஆரம்பம் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் உன்னோட இந்த இந்த லவ்க்கு நான் ஓகே சொல்கிறேன், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். அவ்வளோதான். நம்ம ஜிம்முனா வேகமாக வந்து நம்ம ஜின்னோட அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அங்கிள் நீங்கள் ரொம்ப நல்லவர் அங்கிள். நான் உங்களை வில்லன்னு நினச்சேன், வில்லனாக தான்டா இருந்தேன். ஆனால் பையனுக்காக மாறணுன்னா எதுவாக வேணாலும் நான் மாறத்துக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேயே வந்து ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம ஆரம் வந்து நம்ம ஜின்காக ஒரு ரிங் வாங்கி வச்சுருந்துருப்பார். இவன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக லவ் சொல்லுவான், அதை நம்ம போட்டு விடலான்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே தான் வந்து நம்ம ஜின்னோட அப்பா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டுறாரு இல்லையா. ஸோ எல்லாரையும் நிற்க வச்சு பொதுவாகவே நம்ம தானே இம்பார்ட்டன்ட், நம்ம ஃபேமிலி தானே இம்பார்ட்டன்ட். அவங்க மற்றவங்க முன்னாடிலாம் அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை நம்ம ஜின்னுக்கு போட்டு விடுறாரு. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட லைஃப்பை வந்து இதுக்கப்புறம் லீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓகே கைஸ், இது வந்து ஒரு மினி எஃப்எஃப் இல்லையா. ஸோ இதோட இந்த எஃப்எஃப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் எஃப்எஃப் வந்து சீக்கிரமாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.